இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 33 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது பேட்ஸ்மேன் சீமஸ் ஸ்பின்னர் ஸோ 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும் நியூட்ரல் ட்ராக்ன்றது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ துபாய் எடுத்துக்கிட்டோம்னா அபுதாபி ஷார்ஜா ஸோ இது ரெண்டுத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேறுபட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ட்ராக். ஆக்சுவலாக 3 ட்ராக்குமே சிமிலாரிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே துபாய் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் த ட்ராக் அந்த ஹார்ட்னஸ் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி அண்ட் ஷார்ஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஹார்ட்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் ட்ராக்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் தான் சொல்லுவாங்க. பட் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அதாவது சீம் பவுலர்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷைன் பண்ண முடியும். அதாவது வந்து கரெக்டாக அந்த அப்ரைட் சீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட்டில் அடிச்சாங்கன்னா ஒரு நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த விக்கெட் கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரி இருக்கும். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிறிஸ் மாரிஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரைட் சீம் பொசிஷனில் கரெக்டாக அந்த விக்கெட்டில் அந்த சீம் அடிச்சாருன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கு ஒரு செமையான ஒரு கேரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதிலே தெரிஞ்சுக்கும் அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் த ட்ராக் எந்த மாதிரி கிரியேட் ஆகும்னு. பட் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சில பால்ஸை பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்கனாவே இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 175 to ஒரு 180 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாய் ட்ராக் இருக்குது இப்போ வரைக்குமே. பட் இங்கே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் மேட்ச் கிடையாது, ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச். ஸோ அப்படின்னக்குள்ள இங்கே இப்போ எந்த மாதிரி வேறுபட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ட்ராக் ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ட்ரையர் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம கடைசி 2 மேட்ச் பார்த்துருக்கோம் துபாயில். ஸோ அது நைட் மேட்சாக இருக்கட்டும் ஆஃப்டர்நூன் மேட்சாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி 2 மேட்ச் கடைசியாக வந்து பார்க்கக்குள்ள ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கக்குள்ள இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் கண்டிஷனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரையர் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேபி ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து ஷைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ராக் வைஸுமே ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே செகண்டாக பவுல் பண்ணுற டீமோட ஸ்பின்னர்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா குரூஷியல் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து கடைசி ஒரு வாரமாகவே டாஸை பொறுத்த வரைக்கும் அந்த குரூஷியலான ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேட்ச் அப்படின்றதுனால ஸோ பிளேயர்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபஸ்ட் எடுத்ததும் டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து நினைக்கும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆஃப்டர்நூன் மேட்சஸில். அட் த சேம் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் விக்கெட்ஸும் ட்ரையர் ஆகும். ஸோ அதனால் இன்னுமே வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்பின்னர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வைஸ் கேம்குள்ளே வரதுக்கும். ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து குரூஷியலாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக பேட்டிங்கை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கும். அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் நான் பார்ப்போம். ஜாஸ் பட்லர், பென் ஸ்டோக்ஸ், ஸ்டீவன் ஸ்மித், சஞ்சு சாம்சன், ராபின் உத்தப்பா, ரியான் பராக், ராகுல் டிவாட்டியா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸ்ரேயஸ் கோபால், ஜெய்தேவ் உனட்கட், கார்த்திக் தியாகி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். படிக்கல், ஆரன் ஃபின்ச், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், ஷிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், கிறிஸ் மோரிஸ், இஸ்ரு உதானா, நவதீப் சைனி, சிராஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குர்கிராஜ் சிங், யுஸ்வேந்திர சகல். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்குமே அதாவது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிராஜ். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 5 பவுலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6th bowling ஆப்ஷனாக சிவம் தூபேவும் வந்து இருக்கார். அப்படின்ற பட்சத்தில் ஸோ முகமது சிராஜ் டீமுக்குள்ளே விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டவுட் தான். அது வந்து ஷார்ஜான்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸுக்கு போகலாம் அப்படின்னு போனதான் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ஒரு பேட்ஸ்மேனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எடுக்க பார்ப்பார். ஸோ துபாய் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா குர்கிராஜ் சிங்காக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுவும் இல்லாமல் இங்கே 6 பவுலரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே போதும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண பார்ப்பார். அப்படின்ற பட்சத்தில் குர்கிராஜ் சிங் உள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன மேட்ச் வந்து முகமது சிராஜ் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாகவும் தெரிஞ்சார். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி மேபி குர்கிராஜ் சிங் உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா கண்டிப்பாக ஒரு அன்சேஞ்சு லெவலாக தான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 10 வாட்டியும் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 9 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் பேட்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 167. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜாஸ் பட்லர்,
விராட் கோலி, ஸ்டீவன் ஸ்மித், பென் ஸ்டோக்ஸ், டிவிலியர்ஸ். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், படிக்கல், கிறிஸ் மோரிஸ். அடுத்து ஹவிசாட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த மேட்ச்சுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஏபி டிவிலியர்ஸ், ஜாஸ் பட்லர். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ராபின் உத்தப்பா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் மோரிஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஆர்ச்சர், சஹல், உனட்கட், கார்த்திக் தியாகி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விராட் கோலியை கேப்டனாகவும் ஜாஸ் பட்லராக வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய ஹவிசாட்டோட ட்ரீம் டீம். ஸோ ட்ரீம் லெவல் மாதிரியே ஹவிசாட் ஆப்பே ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆப் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் யூசர்ஸை தாண்டி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசடர் யாருன்னு கேட்டிங்கன்னா இர்ஃபான் பதான், குமார் சங்ககாரா, கேரன் பொலார்ட். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசடராக இருக்காங்க. ஸோ ஹவிசாட் ஆப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஒரு ஃபேண்டசி ஆப்பில் இல்லாமல் ஒரு கான்டெஸ்ட், அதாவது எப்படின்னா ஒரு யூனிக்யூவாக ஒரு சில கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூவாக இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எக்ஸாம்பிள் பீட் த லெஜெண்ட்னு ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ஸோ பீட் த லெஜெண்ட்னா ஸோ மேபி ஒரு அந்த 3 பேர் பிராண்ட் அம்பாசடராக இருக்க அந்த 3 பிளேயரில் யாராவது ஒரு பிளேயர் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டீம் அவங்க டீமை விட நீங்கள் ஒரு 0.5 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்தாவே நீங்கள் போட்ட காசை விட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதாவது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 25 rupees என்ட்ரியில் அதில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா 50 ரூபா ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலேயே வந்து 25 rupees வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சின்னதாக இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப் மூலியமாக. ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஏபி டிவிலியர்ஸ், ஜாஸ் பட்லர். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே தேர்ட் ஆப்ஷனாக யாருக்கான்னு கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன். அவரை நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கு பிக் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து 3 கீப்பரோட கூட போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். அதாவது கிரெடிட்ஸ் இஷ்யூ இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அது வந்து மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை நீங்கள் வெளியெடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்குமே கொடுத்துருக்காரு. பெரிய அளவில் அவர்கிட்ட வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியல அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஷார்ஜால நடந்ததுனால. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் மேபி என்னோட டீம் 1 டீம் 2 அவரை ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவர் எடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு இங்கே கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது. அதாவது நான் கிரெடிட்ஸ் இஷ்யூன்றதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸ்க்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவன் ஸ்மித்தை எடுத்துப்போம். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்துக்கு ஒரு வந்து 10.5 கிரெடிட்ஸ் ஒரு 10 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அவரை நம்ம தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ரொம்பவே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கிரெடிட்ஸ் இஷ்யூவை மேனேஜ் பண்ணிடலாம். பட் இந்த மேட்ச்சில் அந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிரெடிட்ஸ் இருக்கிற எல்லா பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. நல்ல மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் என்னால் அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ், அதாவது நான் எக்ஸாம்பிள் வந்து நான் டிவிலியர்ஸை வச்சுக்கிறேன். ஸோ டிவிலியர்ஸை தூக்கி வெளியே வச்சுட்டு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை உள்ளே எடுத்து வைக்க முடியாது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி. அதுவும் இல்லாமல் நான் ஷார்ட் லீக் போகிறேன்னாக்குள்ள ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ஸையும் கெஸ் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னால் சஞ்சு சாம்சன் எடுக்க முடியல. மேபி நீங்கள் எடுக்கலாமா வேணாமா, ஸோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ப்ரோனா. தாராளமாக நீங்கள் 3 விக்கெட் கீப்பர் ஆப்ஷனோட கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அது கிராண்ட் லீகாக இருந்தாலும் சரி, ஷார்ட் லீகாக இருந்தாலும் சரி. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ராபின் உத்தப்பா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் மோரிஸ், பென் ஸ்டோக்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சஹல், உனட்கட், ஆர்ச்சர், கார்த்திக் தியாகி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விராட் கோலியை கேப்டனாகவும் ஜாஸ் பட்லரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு விராட் கோலியை கேப்டனாக கொடுத்த ரீசன் நீங்கள் என்னோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக வந்து விராட் கோலியை கேப்டனாக கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% அவர் வந்து பேட்டிங் வரதான் போகிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 விஷயம் பார்ப்பேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பார்ப்பேன். அடுத்தபடியாக வந்து அவர் எந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் ரோல் ப்ளே பண்ணுற பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி கேப்டனாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ரீசனும் நான் வந்து எப்பயுமே என்னோட வீடியோவில் சொல்கிறது தான். ஸோ அவங்க மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷன்ஸ்லேருந்தும் பாயிண்ட்ஸ் வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஓடுவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்தமாரி வந்து எல்லா சைட்லேருந்து அவங்ககிட்ட வந்து ரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் 20 ஓவருமே கேரி பண்ணி போவாங்கன்ற பட்சத்தில் அவங்க மினிமம் கேரண்டியாக ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக ரன் ஸ்கோரிங்லையும் இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட் எங்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் லீக்கு ஃபாலோ பண்ணலாம். ஸோ கிராண்ட் லீக்கு நீங்கள் இந்தமாரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டோட்டலாக வேறு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க கிராண்ட் லீக் எப்படி ப்ரோ டீம் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு நான் தனியாகவே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். அது கிராண்ட் லீக் மட்டும் இல்லை, ஓவராலாக ட்ரீம் லெவலில் நீங்கள்
நீங்கள் என்ன பண்ணால் ஓரளவுக்கு வின் பண்ணலாம், ஈஸியாக கெயின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட ஒரு தனிப்பட்ட ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ என்னோட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐகார்டில் அந்த வீடியோ வந்து எல்லா வீடியோஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருப்பேன். வேணா அங்கே செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக ட்ரீம் லெவல் வின்னிங் அப்படின்னு போட்டு சுந்தர் ஆடம்னு என்னோட சேனல் நேம் போட்டிங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சஜஷனில் ஷோ ஆகும். ஸோ அதை விட்டுருவோம். இப்போ இங்கே வருவோம். ஸோ இதனால் மட்டுமே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலியை கேப்டனாக கொடுக்குறேன். அதேமாரி ஒரு பஞ்சாப்னு எடுத்துட்டோம்னா நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிஃபர் பண்ணுறது கேஎல் ராகுலாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா அவரோட ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் இன்னிங்ஸ். ஸோ அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்குள்ள கண்டிப்பாகவே அவங்களால மேட்ச் டு மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட் நம்மளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும் நீங்கள் ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆர்சிபி ப்ளே பண்ணக்குள்ளலாம் நான் வந்து விராட் கோலியை கேப்டனாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே ரீசன் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். பட் இருந்தாலும் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்னிங்ஸ் யார் ஆடுவாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்டீவன் ஸ்மித் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணும். பட் இருந்தாலுமே வந்து அவர் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் பண்ணது, அதுக்கு அடுத்தது எந்த மேட்சுமே அவர் பண்ணவே இல்லை. தேவையில்லாத ஷாட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் ஒரு அதாவது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் எதுக்கு வந்து ஆடி அவுட் ஆகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுப்புறாரு. ஸோ பட் இருந்தாலும் நான் எந்த வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர் கொடுத்தது ஜஸ்ட் என்னோட ஒரு இன்ட்யூஷன் மட்டும் தான். நான் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஆங்கரிங் இன்னிங்ஸ்லாம் நான் வந்து ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே மாட்டேன். அவரோட ஸ்லாட்டில் இருந்தாருன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பாலை வந்து பனிஷ் பண்ணுவார் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ வந்து பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணணுன்ற மாதிரியும் பார்ப்பாரு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இன்ட்யூஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாஸ் பட்லர் நம்புறேன். ஸோ இந்த ஒரே ரீசன், இந்த 2 ரீசன் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ். மேபி இந்த இதில் நீங்கள் வேறு யாராவது வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்பயுமே வந்து ஒரே டீமில் நான் வந்து 2 கேப்டன் வைஸ் கேப்டன் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மேபி ஆப்போனன்ட் ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆப்போனன்ட் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்னாக்குள்ள நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம். அந்த மாதிரி நான் போனதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். மேபி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். நான் ஏன் பென் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணல இந்த மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த மேட்ச் வந்து அவர் ஓப்பன் தான் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராபின் உத்தப்பா ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வந்தாலும் நான் அவர் கேப்டனாக கொடுக்குறதுக்கு நான் வந்து ரெடியாக தான் இருப்பேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். மேபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுற மிடில் ஆர்டர் மட்டும் தான் ஆட போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. பவுலிங்கும் பண்ணனா அதுலேயும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வர போகிறது கிடையாது. ஸோ அவரை நம்ம எதுக்கு வந்து கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனாக போடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீகில் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டீவன் ஸ்மித் எந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸை யூஸ் பண்ண போகிறாரு, ஒரு ஓப்பனராக தான் யூஸ் பண்ண போகிறாரா, அவருக்கு வந்து ஓவர்ஸ் கொடுப்பாரா. ஸோ இப்படி இருந்து நிறையா கேள்விகள் மேபி இந்த ஒரு மேட்ச்சில் கிளியர் ஆகிடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து பென் ஸ்டோக்ஸை யூஸ் பண்ணல. மேபி நீங்கள் பென் ஸ்டோக்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு டீமில் பென் ஸ்டோக்ஸை கேப்டன் வச்சு நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 1. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம். ஸோ வந்து நான் இங்கே 3 பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அட் சேம் டைம் நான் வந்து ஆர்சிபிலேருந்து பெரிய லெவலில் பவுலர்ஸ் பிக் பண்ணல. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ ஹெவியாக இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பவுலர்ஸுக்கு போயிடலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் ஆர்சிபிலேருந்து பார்க்குற பெஸ்ட்டான பவுலர்ஸ் இவங்க 2 பேர் தான். பெஸ்ட்டான பவுலர்ஸ்ன்றதை விட அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கர்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே. ஸோ அதனால நான் வந்து இவங்க 2 பேர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெரிய அளவில் பாயிண்ட்ஸ் படுத்தாது. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை தூக்கி என்னால் வெளியே வச்சுட்டு ஷார்ட் லீக்கு போகிறதுக்கு உண்டான தைரியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா மேட்ச் டு மேட்ச் அவர் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணிடுறாரு. ஓரளவுக்கு ஹேண்டியான ரன்ஸ் ஒரு 15 to 20 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் அடிச்சு கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து ஃபீல்டிங்கில் லாங் ஆஃப் நிற்கிறதுனால ஸோ அவருக்கு கேட்சோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தூக்கி வந்து வெளியே வைக்க முடியாது. நான் அவருக்கு 9.5 கிரெடிட்ஸ் இப்போ கிரெடிட்ஸ் ஏற்றிட்டாங்க அவருக்கு. ஸோ அதனால் வந்து என்னால் வேறு யாருமே பிக் பண்ண முடியல. மேபி ஒரு 0.5 இருந்திருந்தால் நான் வந்து இஸ்ரூ தான் நான் வந்து ஒரு உனாட்கட்டுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் தியாகிக்கு பதிலாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கிரெடிட்ஸும் பத்தல. அட் த சேம் டைம் அங்கே வந்து சிராஜ் தான் இருந்தார். ஸோ எனக்கு சிராஜை எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உனாட்கட் அண்ட் கார்த்திக் தியாகி ஸோ இவங்க 2 பேருக்கும் போயிட்டேன். அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கும் போனதில் நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து நான் உனாட்கட் இல்லைனா கார்த்திக் தியாகியை கண்டிப்பாகவே எடுத்துருப்பேன். ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பவுலராக இருக்கார் இந்த டோர்னமெண்ட்டில் கார்த்திக் தியாகி. அதுவும் இல்லாமல் மேட்ச் டு மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிடுறாரு. டெத்துலையும் போடுறாரு. ஸோ டெத்தில் இவங்க 3 பேருமே போகிறதுனால கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து உனாட்கட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். நான் போன மேட்சும் எடுத்ததுதான். ஸோ இந்த மேட்ச் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மதியம் விளாட்றதுனால ஹார்ட் கண்டிஷன்ஸில் மேபி விக்கெட்ஸ் ட்ரையர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரோட உனாட்கட்டோட கட்டர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால இந்த டீமில் நான் வந்து உனாட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மெயினாக
கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது. ஸோ அதை ஒத்துக்கிறேன். மேபி இருந்ததுன்னா ஒரு கார்த்திக் தியாகோ இல்லை உனாட்கட்டுக்கு பதிலாக எனக்கு தெரிஞ்சு நான் கண்டிப்பாக ஒரு இஸ்ரூ தான் நான் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சைடு போயிருப்பேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபஸ்ட்டு வந்து பவுல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதுவும் போயிருக்க மாட்டேன். நான் வந்து உனாட்கட், ஆர்ச்சர், கார்த்திக் தியாகி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைனப் இருந்திருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். அடுத்த டீம் 2 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர். அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ஆரன் ஃபின்ச், படிக்கல், ஸ்டீவன் ஸ்மித். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் மோரிஸ், வாஷிங்டன் சுந்தர், பென் ஸ்டோக்ஸ். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சஹல், உனாட்கட், ஆர்ச்சர். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விராட் கோலி கேப்டனாகவும் ஜாஸ் பட்லரை வைஸ் கேப்டனாகவும் வச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த ரெண்டு டீம்லையுமே கான்ஸ்டன்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறது ஒரு 2 to 3 சப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நான் ஷார்ட் லீக் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். கிராண்ட் லீக்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலை. இந்த ரெண்டு டீமே ஷார்ட் லீக் உண்டான ஒரு டீம் தான். மேபி நீங்கள் வந்து கிராண்ட் லீக் டீம் கேட்குறீங்கன்னா இந்த டீம் 2வே நீங்கள் ஜஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டீம் 2க்கு கொடுக்கலாம். அதாவது எப்படின்னா ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாகவும் ஸ்மித்தை வைஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் தாராளமாக போகலாம். அப்படின்னா ஸ்மித்தை கேப்டன் ஆரன் ஃபின்ச்சை வைஸ் கேப்டன் வச்சு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குள்ள ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்காரு. அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் T20க்குள்ள. ஸோ ஆரன் ஃபின்ச்சோட பெஸ்ட்டான ஒரு ஃபார்மேட்னு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஒயிட் பால் கிரிக்கெட்டில். ஏன்னா ஓடிஐலையும் அவர் பெஸ்ட்டாக தான் இருக்கார். பட் இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டான ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு T20ல் அவரால் காமிக்க முடியும். பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி UAE ட்ராக்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச் வச்சிருக்காரு. அதாவது 2018 நினைக்கிறேன். ஸோ அதில் பாகிஸ்தான் சீரீஸில் நல்லாவே மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து 10 or 20 ரன்ஸ் தான் அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 100 அடிச்சிருந்தார் அந்த ஒரு சீரியஸில். அது ஒன் டேவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும். பட் இருந்தால் அந்த மாதிரி ட்ராக்ல அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற பட்சத்தில் எதுக்கு வந்து ஆரன் ஃபின்ச்சால் இங்கே வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா அந்த டவுட் என்னன்னா எனக்கே தெரியும் அதுக்கு ஆன்சர். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங்கில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காரு. ஜஸ்ட் வந்து அந்த பால் போட்டாவே வந்து ரொம்ப டிசீவ் ஆகிடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் கூட வந்து வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த பேட்டில் ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு LBW ஒரு போல்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு போயிடுறாரு. ஒரு நல்ல தரமான பேட்ஸ்மேன் அப்படி அவுட் ஆகிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸோ அதை விட்டுட்டு நம்ம ட்ரீம் லெவல்னு பார்த்தோம்னா அவரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் மேபி ஸ்டீவன் ஸ்மித்தாவது பரவாயில்ல. ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பெரிய அளவில் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஆரன் ஃபின்ச் இந்த ஃபார்மேட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர். ஸோ அவரை நீங்கள் வந்து கேப்டனாகவும் ஸ்டீவன் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் வச்சு இந்த டீமை நீங்கள் அப்படியே கிராண்ட் லீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஸோ இதே டீம் நான் வந்து ஷார்ட் லீக் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். கிராண்ட் லீக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாகவும் ஸ்டீவன் ஸ்மித்தை வைஸ் கேப்டனாகவும் வச்சு இந்த டீமை நீங்கள் கிராண்ட் லீக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு டீமுமே ஓகேனா மட்டும் கொண்டு போங்க. அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். என்னோட யூடியூப் சேனல் நேம் என்னமோ அதே தான் என்னோட டெலிகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தர் ஆடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்கள் சஜஷன் லிஸ்ட்டில் என்னோட சேனல் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் வந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். Okay, bye friends.